ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ மறுபடியும் கொரோனா வருது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. இங்கேயுமே நாங்கள் இருக்கிற மதுரையில் எல்லாருமே காய்ச்சல், நார்மலான காய்ச்சல்னாலே உடனே ஹாஸ்பிட்டல் போயிருங்க. எங்கள் வீட்லேயுமே எல்லாருக்குமே ஃபீவர் தான். நேற்று தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்கள கொஞ்சம் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. கிளைமேட் வேறு வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது அப்படிங்கிறதுனால காய்ச்சல் அதிகமாகுது. நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட பரவாயில்ல, எப்படியாவது தாங்கிக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, அதுவும் ரொம்ப சின்ன குழந்தைங்க 6 மந்த்து 7 மந்த்து குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கூட தெரியாது. ரொம்ப மைண்டே அப்செட் ஆயிடுது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாருமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து அப்படியே உப்புமா மாதிரி செஞ்சோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இதே வந்து வெங்காயம் அதெல்லாம் போட்டு லாஸ்ட்டில் தேங்காய் போட்டும் செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அது நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு இது செஞ்சு பார்த்தேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நானும் அத்தையும் தான் சாப்பிட்டோம். எங்கள் மேடம், சின்ன மேடத்துக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறனால அவங்களுக்கு மட்டும் தோசை, முட்டை போட்டு கொடுத்து திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னோடய அன்பார்ந்த கணவருக்கு வந்து பிறந்தநாள் வருது. ஸோ அதனால் ஆல்ரெடி சும்மாவே வந்து வியாழக்கிழமை ஆனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அதெல்லாமே பார்க்கணும். நாளைக்கு பர்த்டே. நாளைக்கு மறுநாள் வந்து கோயம்புத்தூர் போகிறோம். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. போயிட்டு அங்கே ஒரு 4-5 நாள் அண்ணி வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒண்டர்லா போகலான் இருக்கோம். அங்கே போனால் நான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தோம். பாப்பாவுக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும். அப்போ போயிருந்தோம். அப்போ நாங்கள் எதார்த்தமாக போனனால கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு போனோம். அது யோசிக்காமல் திடீர்னு போனதுனால அப்புறம் க்ரௌடாக இருந்துச்சு. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்கன்னா லீவுங்க அப்படிங்கிறதுனால க்ரௌடாக இருந்துச்சு. இந்த தடவையும் சம்மர் லீவு தான் போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருந்தாலும் என்ஜாயாக இருக்கும்ல. கொச்சியில் இருக்க ஒண்டர்லாக்கு தான் போகிறோம். கேரளாவில் இருக்குது. ஆல்ரெடி அங்கே தான் போயிருந்தோம். இந்த டைம் வந்து பெங்களூர் போகலான்னு பார்த்தா இது வந்து ரொம்ப லாங். இங்கே போகிற செலவுக்கு இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 240 to 300 கிலோமீட்டர் தான் இருக்கும். அது செலவும் கம்மியாகும்ல. சரி, அதனால் அங்கேயே போகலான்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். அங்கே எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.